இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் யூனிட் 11 இன்டகிரல் கால்குலஸ் எக்ஸசைஸ் 11.4. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அது பக்கத்தில் ஆல் கொடுத்துடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இன்டகிரல் கால்குலஸ் எக்ஸசைஸ் 11.4. ஃபஸ்ட்டு சம், if f dash x is equal to 4x minus 5 and f of 2 equal to 1, find f of x. f dash x கொடுத்துருக்காங்க, f of 2 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டை யூஸ் பண்ணி f of x கண்டுபிடிக்கணும். f dash x is equal to 4x minus 5. ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ்லேயே சொல்லியிருக்கிறேன். இன்டகிரேஷன் வந்து ஆன்டி டெரிவேட்டிவ், டெரிவேஷனோட ஆப்போசிட்னு. அப்போ இந்த டெரிவேட்டிவ் எஃப் டேஷ் எக்ஸை நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா எஃப் ஆஃப் எக்ஸை கிடச்சிடும். ஸோ இது ரெண்டு பக்கமும் இப்போ இன்டகிரேட் பண்ண போகிறோம். எஃப் டேஷ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4x minus 5 இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். இன்டகிரல் எஃப் டேஷ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 4x minus 5 dx. இப்போ எஃப் டேஷ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆகிடும். 4xஐ இன்டகிரேட் பண்ணால் 4ஐ கான்ஸ்டண்ட்டாக வெளியில் எடுத்துகிட்டு இன்டகிரல் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் அடுத்தது 5 கான்ஸ்டன்ட் அதை வெளியில் எடுத்துகிட்டு இன்டகிரல் டிஎக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இன்டகிரல் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் 5 இன்டகிரல் டிஎக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் 1ன்னு அர்த்தம். பவரில் 1 ஆட் பண்ணிவிட்டு அதையே அப்படியே கீழே போடணும் டினாமினேட்டரில். ஸோ எக்ஸ் பவர் 1 + 1 எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை பவரில் இருக்க 2வை டினாமினேட்டரில் போட்டால் பை 2 மைனஸ் 5 இன்ட்டு இன்டகிரல் டிஎக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ 2 2s are 4 நீங்கள் கேன்சல் ஆகிடுமா, 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் சி. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ஒரு கிவன் வச்சு 1 கண்டுபிடிச்சாச்சு. இன்னொன்று எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் 1ல் எக்ஸுக்கு பதிலாக 2வை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு 2 ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1. 2 இன்ட்டு 4 மைனஸ் 10 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு இங்கே 8 வந்துடும், இங்கே மைனஸ் 10 வந்துடும். 8 மைனஸ் 10 ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1. இது மைனஸ் 2 ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1. c is equal to 1 minus 2 இந்த பக்கம் வந்தால் plus 2, c is equal to 3. இப்போ cயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா f of x is equal to 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. இதுதான் f of x. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. செகண்ட் சம், if f dash x is equal to 9x ஸ்கொயர் மைனஸ் 6x and f of 0 equal to minus 3, find f of x. போன சம் மாதிரியே f dash xலேருந்து f of x கண்டுபிடிச்சிடணும். அப்புறம் அந்த c-யை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த f of 0 equal to minus 3 யூஸ் பண்ணி c-யை கண்டுபிடிச்சி ரீசப்ஸ்டியூட் பண்ணிடணும். f dash x is equal to 9x square minus 6x. Integrating on both sides, integral f dash x is equal to integral of 9x square minus 6x dx. f dash x integrate பண்ணா f of x. 9x square integrate பண்ணோம்னா பவரில் 1 ஆட் பண்ணிவிட்டு கீழே டினாமினேட்டரில் போடணும். ஸோ 9x cube by 3 மைனஸ் 6x இன்டகிரேட் பண்ணோம்னா பவரில் 1 + 1 2 ஆகிடும். அந்த 2வை டினாமினேட்டரில் போடணும். 6x square by 2 ப்ளஸ் சி. இப்போ இந்த சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சியோட வேல்யூ கண்டுபிடிக்க எஃப் ஆஃப் 0வை யூஸ் பண்ணணும். எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு மைனஸ் 3. இதை சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த 1ல். எக்ஸுக்கு பதிலாக 0. எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு இது 3 3s are 9, 3 இன்ட்டு 0 மைனஸ் 2 3s are 6, 3 இன்ட்டு 0 ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. இது 0 மைனஸ் 0 ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. அப்போ சி ஈக்குவல் டு மைனஸ் 3. இந்த சி ஈக்குவல் டு மைனஸ் 3 மறுபடியும் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 3. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3யை காமனாக வெளியில் எடுத்துட்டா 3 இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. தேர்ட் சம், if f double dash x is equal to 12x minus x and f of 1 is equal to 30, f dash 1 equal to 5, find f of x. ஏற்கனவே எஃப் டேஷ் எக்ஸ்னு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே செகண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க எஃப் டபுள் டேஷ் எக்ஸ். அப்போ 2 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணால் தான் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். ஸோ எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12x மைனஸ் எக்ஸ். இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ், இன்டகிரல் எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 12x மைனஸ் 6 dx. எஃப் டபுள் டேஷ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எஃப் டேஷ் எக்ஸ் ஆகிடும். ஈக்குவல் டு 12 இன்ட்டு இன்டகிரல் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் 6 இன்ட்டு இன்டகிரல் டிஎக்ஸ். எஃப் டேஷ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் 6 இன்டகிரல் டிஎக்ஸ்ங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 6. எஃப் டேஷ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 2 12 கேன்சல் பண்ணிடுச்சுன்னா 6x ஸ்கொயர். f dash x is equal to 6x square minus 6x plus c. இது equation 1 ன்னு வச்சுக்கலாம்.
இப்போ என்ன கொடுத்துருக்கு இன்னொன்று f'(1) is equal to 5ன்னு கொடுத்துருக்கா, அதை யூஸ் பண்ணணும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோம்னா f'(1) is equal to 6 into 1 square minus 6 into 1 plus c is equal to 5. 6 minus 6 plus c is equal to 5. இது cancel ஆயிடும். c is equal to 5. இந்த c is equal to 5 1ல substitute பண்ணோம்னா f'(x) is equal to 6x square minus 6x plus 5. இது நம்ம f'(x) கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் கேட்டிருக்கிறது f of x கேட்டிருக்காங்க. find f of x னு கேட்டிருக்காங்க. ஸோ மறுபடியும் ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட்டிங் again both sides. Integral f'(x) is equal to integral 6x square minus 6x plus 5 dx. f'(x) integrate பண்ணோம்னா f of x, 6x square integrate பண்ணோம்னா 6x cube by 3 minus 6x integrate பண்ணா 6x square by 2 plus 5 integral dxங்கிறது x plus இப்போ இன்னொரு arbitrary constant ஏற்கனவே c யூஸ் பண்ணிட்டோமா, அதனால் இப்போ c1ன்னு வச்சுக்கலாம். f of x is equal to இங்கே கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2x cube, இங்கே கேன்சல் ஆச்சுன்னா 3x square plus 5x plus c1. இப்போ இந்த c1 கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, f of 1 equal to 30ன்னு கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி இந்த c1 கண்டுபிடிக்கணும். So given f of 1 equal to 30, substituting into f of 1 equal to 2 into 1 cube minus 3 into 1 square plus 5 into 1 plus c1 is equal to 30. 2 minus 3 plus 5 plus c1 equal to 30. இது minus 1 plus 5 plus c1 equal to 30. 4 plus c1 equal to 30. c1 is equal to 30 minus 4. c1 is equal to 26. இந்த c1 is equal to 26 equation 2ல போட்டோம்னா f of x is equal to 2x cube minus 3x square plus 5x plus 26. Next fourth sum fifth sum way problems கொடுத்திருக்காங்க. word problems. A ball is thrown vertically upward from the ground with an initial velocity of 39.2 meter per second. If the only force considered is z attributed to the acceleration due to gravity, find how long will it take for the ball to strike the ground, the speed with which will it strike the ground, and how high the ball will rise. என்னென்ன கொடுத்துருக்காங்க, a ball is thrown vertically upwards. ஒரு பாலை தூக்கி மேலே போடுறாங்க ஃப்ரம் த கிரவுண்ட்லேருந்து. அதோட இனிஷியல் வெலாசிட்டி ஸ்டார்டிங் வெலாசிட்டி, இனிஷியல்னா ஸ்டார்டிங் போடும்போது ஆரம்பிக்கிற வெலாசிட்டி 39.2 மீட்டர் பெர் செகண்ட். அந்த வேகத்தில் போட ஆரம்பிக்கிறாங்க. இஃப் த ஒன்லி ஃபோர்ஸ் கன்சிடர்ட் இஸ் தட் attributed to the acceleration due to gravity, அந்த பால் மேலே வேறு ஃபோர்ஸ் என்ன இருக்குன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி மட்டும். இந்த புவி ஈர்ப்பு விசைன்னு சொல்லுவாங்களே, நம்ம நியூட்டன் கூட கண்டுபிடிச்சார்ல ஆப்பிள் ஏன் கீழே விழுது அப்படின்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியால் அப்படின்னு. அந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி மட்டும்தான் இந்த பால் மேலே இருக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் த பால் டு ஸ்ட்ரைக் த கிரவுண்ட், எவ்வளோ நேரம் கழித்து அந்த பால் கீழே வரும். த ஸ்பீடு வித் விச் வில் இட் ஸ்ட்ரைக் த கிரவுண்ட், அது கீழே விழும்போது என்ன ஸ்பீடில் விழும். ஹவு ஹை த பால் வில் ரைஸ், போட்டாங்கள்ல போடும்போது எவ்வளோ உயரத்துக்கு அந்த பால் போச்சு. இது மூணையும் கண்டுபிடிக்கணும். ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, எஸ்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிறோம், விங்கிறது வெலாசிட்டி. இந்த ஃபார்முலா ஏற்கனவே படிச்சிருப்பீங்க ஃபிசிக்ஸில். வி ஈக்குவல் டு டிஎஸ் பை டிடி, அதாவது எஸ் டிஸ்டன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வெலாசிட்டி கிடைக்கும். ஏங்கிறது ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் எப்படி கிடைக்கணும்னா இந்த வெலாசிட்டியை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஆக்சலரேஷன் கிடைக்கும். இப்போ இனிஷியல் வெலாசிட்டி ஈக்குவல் டு 39.2 மீட்டர் பெர் செகண்ட். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி மைனஸ் ஹாஃப் ஜிடி ஸ்கொயர், இதுவும் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஜி ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ ஜி ஈக்குவல் டு 9.8 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ யூ ஈக்குவல் டு, இதுதான் இனிஷியல் வெலாசிட்டி தான் யூ ஈக்குவல் டு 39.2 மீட்டர் பெர் செகண்ட். இந்த இடத்துல அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு யூக்கு பதிலாக 39.2 டி மைனஸ் ஹாஃப் இன்ட்டு ஜிக்கு பதிலாக 9.8 இன்ட்டு டி ஸ்கொயர். எஸ் ஈக்குவல் டு 39.2 டி மைனஸ் இதை கேன்சல் பண்ணால் 4.9 டி ஸ்கொயர். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் த பால் டு ஸ்ட்ரைக் த கிரவுண்ட். வென் த பால் ஸ்ட்ரைக்ஸ் த கிரவுண்ட், பால் வந்து கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்தால் அப்போ என்னது டிஸ்டன்ஸ் 0 ஆகிடும். எஸ் கீழே விழுந்துடுச்சுல, அதனால் எஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம்னா 39.2 டி மைனஸ் 4.9 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. 39.2 டி ஈக்குவல் டு இந்த 4.9 டி ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 4.9 டி ஸ்கொயர் ஆகிடும். இப்போ 4.9 டி ஸ்கொயர் இது மைனஸ் 39.2 டி ஈக்குவல் டு 0. 4.9 டி மைனஸ் 39.2 இன்ட்டு டி ஈக்குவல் டு 0. டி 0 இல்லை, டிங்கிறது டைம் 0 கிடையாது. அப்போ இதுதான் 0. 4.9 டி மைனஸ் 39.2 ஈக்குவல் டு 0.
39.2 equal to 4.9t, t equal to 39.2 divided by 4.9, t equal to இப்போ ரெண்டுத்துலையுமே ஒரு டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் இருக்குது. ஸோ 392 by 49 எழுதிடலாம். 49 8s are 392. ஸோ t equal to 8 seconds. அப்போ அந்த பால் வந்து இட் வில் டேக் 8 seconds for the ball to strike the ground. பால் வந்து கீழே விழுறதுக்கு 8 seconds ஆகும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, த ஸ்பீட் வித் விச் வில் இட் ஸ்ட்ரைக் த கிரவுண்ட். அது இப்படி கிரவுண்டில் விழும்போது என்ன ஸ்பீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். எஸ் ஈக்குவல் டு 39.2t மைனஸ் 4.9t ஸ்கொயர். அங்கே ஈக்குவேஷன் 1 வச்சுருந்தோம்ல அதை எடுத்துக்கிறோம். விங்கிறது ds by dt. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த எஸ்ஸுங்கிறது இது ds by dtனா எஸ்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 39.2t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 39.2. 4.9t ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 முன்னாடி வந்துடும். 4.9 into 2t. 39.2 minus 9.8t equal to இந்த v. when t equal to 8 second, எப்போ அது கீழே வந்துச்சு, t 8 second அப்போ. ஸோ t equal to 8 போட்டோம்னா the ball strikes the ground. 39.2 minus 9.8 into 8 equal to v. 39.2 minus 9.8 into 8ங்கிறது 78.4 equal to v. 39.2லேருந்து 78.4 சப்ட்ராக்ட் பண்ணால் minus 39.2 மீட்டர் பெர் செகண்ட். வெலாசிட்டி நெகட்டிவில் இருக்காது. ஸோ v equal to 39.2 மீட்டர் பெர் செகண்ட். Therefore, the ball strikes the ground at a speed of 39.2 மீட்டர் பெர் செகண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, how high the ball will rise. எவ்வளோ உயரத்துக்கு அது போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. when the ball reaches a maximum height போன பிறகு அதோட அந்த ஸ்பீடு ஸ்டாப் ஆகிடல. வெலாசிட்டி v equal to 0. அப்போ 39.2 minus 9.8 t equal to 0. இதிலேருந்து எடுத்துக்கிறோம். இந்த 2 ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதிலேருந்து 39.2 minus 9.8 t equal to vன்ற வெலாசிட்டி வச்சுருக்கோமா, அதிலிருந்து வெலாசிட்டி 0ங்கிறதால 39.2 minus 9.8 t equal to 0. இப்போ 39.2 equal to 9.8 t. t equal to 39.2 divided by 9.8. பாயிண்ட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 392 by 98. 98 4s are 392. So t equal to 4 seconds. In 4 seconds a ball reaches a maximum height. 4 செகண்டாக இருக்கும்போது பால் மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போயிடும். அப்போ அந்த t equal to 4 அப்போ எஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எஸ்ஸோட ஈக்குவேஷன் எஸ் equal to 39.2t minus 4.9t ஸ்கொயர். அதில் கொண்டு வந்து டீக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். எஸ் equal to 39.2 into 4 minus 4.9 into 4 ஸ்கொயர். 39.2 into 4 minus 4.9 into 4 ஸ்கொயருங்கிறது 16. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 156.8 minus 78.4 சப்ட்ராக்ட் பண்ணால் 78.4 மீட்டர். த பால் ரைசஸ் டு ஹைட் ஆஃப் 78.4 மீட்டர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம். A wound is healing in such a way that t days since Sunday, the area of the wound has been decreasing at a rate of minus 6 by t plus 2 whole square centimeter square per day, where 0 less than t less than or equal to 8. If on Monday the area of the wound was 1.4 centimeter square, what was the area of the wound on Sunday? What is the anticipated area of the wound on Thursday if it continues to heal at the same rate? என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஊண்டுனா காயம், அது ஆறிக்கிட்டே வருது, t டேஸில் ஆறுது. சண்டே அந்த ஊண்டு ஏற்பட்டுச்சு. சண்டே அன்றைக்கி அந்த ஏரியா ஆஃப் த ஊண்டு, காயப்பட்ட இடம் இப்படி பெருசாக இருக்கும்ல அடையாளம், அந்த ஏரியா ஆஃப் த ஊண்டு, அந்த காயத்தோட பரப்பளவு வந்து ஏரியா வந்து எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னா, அது வந்து நாளாக டிக்ரீஸ் ஆகிட்டே, காயம் ஆற அந்த பரப்பளவு இப்போ இவ்வளோ பெருசு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அது ஆற கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகி அப்படியே மறைஞ்சிடும்ல. அப்போ டிக்ரீஸிங் அது குறைஞ்சிக்கிட்டே வருது. என்ன ரேட்லனா -6 by t plus 2 whole square சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒரு நாளைக்கு இந்த ரேட்டில் குறையுது. the t வந்து 0லேருந்து 8 டேஸ், 0லேருந்து 8 வரைக்கும் 9 டேஸ் டோட்டலாக அது வரைக்கும் ஆகுது. 0 less than t, அப்போ 1லேருந்து 8. இஃப் ஆன் மண்டே அன்றைக்கி இந்த ஏரியா ஆஃப் த wound, மண்டே அன்றைக்கி அந்த woundோட ஏரியா வந்து 1.4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, சண்டே அன்றைக்கி அதோட ஏரியா எவ்வளோ இருந்திருக்கும், தேர்ஸ்டே அன்றைக்கி எவ்வளோ இருக்கும், அதே மாதிரியே தான் ஆறிக்கிட்டே வந்துச்சு, அதே ரேட்டில் தான் ஆறிக்கிட்டே வருது புண்ணு அப்படின்னா தேர்ஸ்டே அன்றைக்கி எவ்வளோ ஏரியா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு இந்த 2 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டே சண்டேன்னு வச்சுக்கலாம். சண்டே பி த இனிஷியல் டே, ஸ்டார்டிங் டே. let ஏரியா ஆஃப் த wound be denoted by a. ஏரியா ஆஃப் த wound ஏன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த ரேட் ஆஃப் டிக்ரீஸிங், ரேட் ஆஃப் இன்க்ரீஸிங் அப்படின்னு வந்துட்டானாலே அது dA by dt டிஃப்ரென்ஷியேட்டிங்னு எடுத்துக்கணும். அப்போ dA by dt equal to -6 by t plus 2 whole square. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் dA equal to -6 by இந்த t plus 2 whole square மேலே பவரில் கொண்டு போயிட்டா -2 ஆகிடும். இந்த dt இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ். இப்போ 2 பக்கம் இன்டகிரேட் பண்ணால் டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன் கேன்சல் ஆகிடுமா ஆப்போசிட்னால. அப்போ a ஈக்குவல் டுன்னு வந்துடும்.
integral dA equal to minus 6 integral t plus 2 whole power minus 2 dt. இது ஏன்னு வந்துரும். A equal to minus 6. இதை integrate பண்ணா பவரில் ஒன்று ஆட் பண்ணி அதே கீழே டினாமினேட்டரில் போடணும். t plus 2 whole power minus 2 plus 1 by minus 2 plus 1. t யோட கோஎஃபிஷியன்ட் கீழே போடணும். கோஎஃபிஷியன்ட் 1 அதனால போடலை. plus c. A equal to minus 6 by இது minus 2 plus 1 minus 1. t plus 2 whole power minus 2 plus 1 minus 1 plus c. A equal to minus 6 by இது கீழே டினாமினேட்டர் வந்தால் t plus 2 plus c. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. given on Monday the area of the wound was 1.4 centimeter square. மண்டே அன்னைக்கு என்னன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நம்ம சண்டேங்கிறது இனிஷியல் டே வச்சுக்கிட்டோம். அப்போ சண்டேங்கிறது t equal to 0. அடுத்தது மண்டேங்கிறது t equal to 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ A equal to 1.4 centimeter squareன்னு இருக்கா. 1.4 equal to 6 by tக்கு பதிலாக 1 plus 2 plus c. 1.4 equal to 6 by 3 plus c. இப்போ 1.4 equal to இதை கேன்சல் பண்ணால் 2 plus c. c equal to 1.4 minus 2. c equal to 1.4லேருந்து minus 2. 2லேருந்து 1.4 சப்ட்ராக்ட் பண்ணால் 0.6. பெரிய நம்பருக்குரிய சைன் மைனஸ். அப்போ c equal to minus 0.6. அப்போ a equal to c திரும்ப இங்கே ரீசப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே a equal to 6 by t plus 2 minus 0.6. இது equation 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ to find the area of the wound on Sunday. Sunday அன்னைக்கு என்னது t equal to 0. இதில் வந்து t equal to 0 போடணும். அப்போ a equal to 6 by 0 plus 2 minus 0.6. a equal to 6 by 2 minus 0.6. 3 minus 0.6. 3லேருந்து 0.6 சப்ட்ராக்ட் பண்ணால் 2.4 centimeter square. Area of the wound on Sunday 2.4 centimeter square. இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கணும்? Thursday அன்னைக்கு என்ன ஏரியான்னு கண்டுபிடிக்கணும். To find the area of the wound on Thursday. Sundayங்கிறது 0, Monday 1, Tuesday 2, Wednesday 3, அப்போ Thursdayங்கிறது 4, t equal to 4ன்னு அந்த ஏரியா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே ஏரியா ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதில் t equal to 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ a equal to 6 by 4 plus 2 minus 0.6, a equal to 6 by 6 minus 0.6 equal to 1 minus 0.6. 1லேருந்து 0.6 சப்ட்ராக்ட் பண்ணால் 0.4. So anticipated area of the wound on Thursday equal to 0.4 centimeter square. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. அது பக்கத்தில் ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.